Welcome to Indian Currency Museum. Hello everyone, welcome to Indian Currency Museum. Today episode நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 1933ல் கிங் ஜார்ஜ் 5 ரூலிங்கில் இருக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட்டால் இரண்டாவது இஷ்யூ பண்ணப்பட்ட இந்த 5 rupees நோட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 rupees நோட்டோட டிசைன் அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சரை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னால் அதோட விஷுவல்ஸ் உங்களுக்காக. முதல்ல ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 5 rupees நோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்தியாவிலேயே வந்து டிசைன் பண்ணப்பட்டு இந்தியாவிலே பிரிண்ட் செய்யப்பட்ட முதல் 5 rupees நோட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எதனால் அப்படின்னா வந்து 1928 முன்னால் வர பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்ட அனைத்து நோட்டுகளுமே வந்து இங்கிலாண்டில் பிரிண்ட் செய்யப்பட்டு இந்தியாவில் வந்து சர்க்குலேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பிரிண்டிங் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தனால இது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 14th April 1928 இந்தியாவோட ஓன் செக்யூரிட்டி பிரிண்ட் ப்ரெஸ்ஸை வந்து நாசிக்கில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதற்கப்புறம் இஷ்யூ பண்ணப்பட்ட அனைத்து நோட்டுகளுமே வந்து இந்தியாவிலே வந்து டிசைன் பண்ணப்பட்டு பிரிண்ட்டும் பண்ணாங்க அவங்க. ஸோ அதன்படி இந்த நோட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்டையராகவே வந்து இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி பிரிண்ட் செய்யப்பட்டு 18th March 1933 வந்து முதல் தடவையாக வந்து அவங்க சர்க்குலேஷன் பண்ணாங்க. சர்க்குலேஷன் பண்ணி 1941 அவங்க வந்து வித்ட்ராவலும் வந்து செஞ்சாங்க இந்த நோட்டை. அடுத்ததாக இந்த நோட்டோட டிசைனை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிசைனில் நம்ம ஃபஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து மைக்ரோ பிரிண்டிங் அண்ட் செக்யூரிட்டி பேட்டர்ன். ஸோ இந்த நோட்டில் நிறைய இடத்துல வந்து மைக்ரோ பிரிண்டிங் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த சிக்னேச்சர் பேனல். ஸோ இந்த சிக்னேச்சர் பேனலோட பேக் சைடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்கனெக்டட் ஃப்ளோரல் பேட்டர்னுக்குள்ளே வந்து நம்பர் 5 அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு நல்ல மேக்னிஃபையர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தெளிவாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது மைக்ரோ பிரிண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் வாட்டர் மார்க் விண்டோவில். ஸோ இந்த வாட்டர் மார்க் விண்டோ முழுவதுமே பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 5 rupees அப்படிங்கிறத வேர்டிங்ஸில் வந்து மைக்ரோ பிரிண்டிங்கில் ஃபுல்லாமே வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நீங்கள் ஒரு மேக்னிஃபையர் வச்சு பார்த்தா மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும், நார்மலாக உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அடுத்ததாக மூணாவதாக பார்த்திங்கன்னா வந்து இந்த லாங்குவேஜ் பேனலோட பேக் சைடு. இந்த லாங்குவேஜ் பேனலோட பேக் சைடு ஃபுல்லாமே வந்து மைக்ரோ பிரிண்டிங் தான் இருக்குது. அதில் வந்து நிறைய பேட்டர்ன் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிள், ஆக்சுவலாக சர்க்கிள் உள்ள சென்டரில் 5 அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த 5 வந்து நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம். பட் அந்த சர்க்கிளோட பார்டரில் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 5 rupees அப்படிங்கிறத வந்து மைக்ரோ பிரிண்டிங்கில் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வந்து நிறைய பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைமண்ட் பேட்டர்னால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட் பேட்டர்ன்லேயும் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து 5 அப்படிங்கிறது வந்து சின்னதாகவும் பெருசாகவும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் பார்க்கணுன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேக்னிஃபையரே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக்ரோ பிரிண்டிங், இந்த எல்லா மைக்ரோ பிரிண்டிங்கும் நல்லா தெளிவாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதை அடுத்ததாக இந்த நோட்டோட ஃப்ரண்ட் டிசைன். ஸோ இந்த நோட்டோட ஃப்ரண்ட் டிசைனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் 5யோட போர்ட்ரேட் இமேஜ். ஸோ அதை வந்து ரைட் சைடில் ஒரு அழகாக ஒரு ஓவல் ஷேப்புக்குள்ளே அவங்க பிரிண்ட் பண்ணி அது கீழே ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி பண்ணி அது கீழே 5 rupees அப்படிங்கிறத வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரல் டிசைனோட டாமினேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் 5 rupees வேர்டிங்ஸும் வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மெயினாக சென்டர் பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்து 5 rupees அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராமிஸ் டெக்ஸ்ட்டோட பின்பகுதியில் வந்து அண்டர் பிரிண்டில் வந்து 5 rupees அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பேனலோட பின்பகுதியிலையும் அண்டர் பிரிண்டில் RS5 RS அப்படிங்கிற மாதிரி அதாவது பிரிண்ட் பண்ணுங்க. அதாவது 5 rupees அப்படிங்கிறத வந்து RS5 RS அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டோட கார்னர்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னராக இருக்கட்டும், லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னராக இருக்கட்டும், ஸோ 5 நம்பர் 5 அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோட்டோட லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 5 rupees அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோரல் டிசைனுக்குள்ளே வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாகவே வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டெக்ஸ்ட். ஸோ இந்த ப்ராமிஸ் டெக்ஸ்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோட்டோட இதை மாதிரி ப்ரீவியஸ் 5 rupees நோட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 5 rupees, அதுக்கப்புறம் தான் ஆன் டிமாண்டுங்கிற வார்த்தைகள் வந்து இருக்கும் ப்ரீவியஸாக உள்ள நோட்டுகள். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்டுங்கிறத வந்து முன்னாலேயே ஆட் பண்ணியிருக்காங்க. ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் ஆன் டிமாண்ட் த சம் ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராமிஸ் டெக்ஸ்ட்டில் உள்ள ஒரு சின்ன சேஞ்சஸ், இந்த நோட்டில் உள்ள சேஞ்சஸ். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் நம்பர். ஸோ சீரியல் நம்பரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நோட்டில் ரெண்டு இடத்துலையாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நோட்டில் வந்து ஒரு இடத்துல அதுவும் சென்டர் பகுதியில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம் சென்டர் பகுதியில் வந்து ரொம்ப கிளியராகவே வந்து அவங்க சீரியல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டில்.
அடுத்ததாக இந்த நோட்டோட சிக்னேச்சர். ஸோ இந்த நோட்டோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டோட பாட்டம் சென்டர் பகுதியில் ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து அழகாக அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது ரொம்ப சின்னதாக பிரிண்ட் பண்ணி அது பக்கத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த சிக்னேச்சர் பேனலோட பின்பகுதி ஃபுல்லாமே வந்து மைக்ரோ பிரிண்டிங்கும் அண்டர் பிரிண்டிங்கில் RS5 RS அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா 2 சிக்னேச்சரில் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது. ஒன்று வந்து JB டெய்லர், அதர் ஒன்று JW கெல்லி. ஸோ இதில் JB டெய்லர் 1933 வந்து சைன் பண்ண நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் பேப்பராக இருக்கும். அண்ட் 1934க்கு அப்புறம் சைன் பண்ண நோட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக் பேப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அடுத்ததாக இந்த நோட்டோட பேக் சைட். ஸோ இந்த நோட்டோட பேக் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வேர்டிங்ஸில் 5 தென் நம்பர் 5 அண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது வேர்டிங்ஸில் 3 லைனாக ரொம்ப தெளிவாகவே லெஃப்ட் சைடில் வந்து அவங்க ரொம்ப பெருசாகவே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் மார்க் விண்டோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் மார்க் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 5 rupees அப்படிங்கிறத வந்து மைக்ரோ பிரிண்டிங்கில் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்டோட சென்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாட்டம் சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா 5 rupees அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா உள்ள பிளேஸை அவங்க வந்து லாங்குவேஜ் பேனலுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி லாங்குவேஜ் பேனலோட பேக் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ பிரிண்டிங்கில் வந்து நிறைய பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, குஜராத்தி உட்பட வந்து 8 லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதில் தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து 6வது பிளேஸில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த நோட்டோட வாட்டர் மார்க். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டோட வாட்டர் மார்க் விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேசிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே நீங்கள் பார்க்கலாம் இதில். அதுக்கப்புறம் இந்த நோட்டோட வந்து லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 அப்படிங்கிறத வந்து வாட்டர் மார்க்கில் இருக்கும். அண்ட் அதேமாதிரி ரைட் சைடு பாட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாட்டர் மார்க்கில் பார்க்கலாம். அது போக இந்த நோட்டோட சென்டர் பகுதியில் வாட்டர் மார்க்கில் சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து 3 லைனில் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டோட வந்து வாட்டர் மார்க். வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நோட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம்.